எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு எங்கள் உலகம் ஆஸ்திரேலியா சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பனிவரகு கொள்ளை வச்சு ஒரு தோசை பண்ண போகிறோம். நிறைய ஊட்டச்சத்து இருக்குது. நீங்கள் அதை தொடர்ந்து சாப்பிட்றதுனால உங்களுக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட் கிடைக்கும். பனிவரகு அப்படின்னு பேர் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இது பனி காலத்தில் வரக்கூடிய பனியிலேருந்து வர தண்ணியிலேருந்து வளரக்கூடிய ஒரு சிறுதானிய வகை. அதனால தான் இதுக்கு வந்து பனிவரகு அப்படின்னு சொல்லி பேர் வந்துச்சு. வாங்க இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்கலாம். அதுக்கு நமக்கு பனிவரகு, இங்கிலீஷில் வந்து ப்ரோர்சோ மில்லட் அப்படின்னு சொல்லுவாங்க. கொள்ளு ஒரு கால் கப் உளுந்து, அதுக்கப்புறம் கொள்ளு ஆட் பண்ணுறதுனால அந்த சூடை தணிக்கிறதுக்காக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம். இந்த பொருட்கள் தான் வந்து இந்த தோசைக்கு தேவையானது. இதுக்கு வந்து 2 கப்பு பனிவரகு போடணும். அரை கப்பு கொள்ளு, 1/4 கப்பு உளுந்து, அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம். இது எல்லாத்தையும் நம்ம வந்து நல்லா கழுவி ஊற வச்சுக்கலாம். இது நீங்கள் டைப் 2 டயபெட்டிக்ஸ், அப்புறம் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க, நல்ல டயட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் இதை யூஸ் பண்ணலாம். இப்போ நல்லா தண்ணி ஊற்றி இதை கழுவிக்கலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா 8 hours நல்லா ஊறிடுச்சு. இது ஒரு தடவை நல்லா அலசிட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. பாருங்கள், இதை அப்படியே ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருக்கீங்க. இப்போ இதை வந்து அரைச்சி எடுத்ததை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இது நீங்கள் நல்லா 8 hours வந்து விட்டுடணும். 8 hours விட்டிங்கன்னா தான் மாவு நல்லா பிடிக்கும். ஸோ இப்போ நான் காலையில் அரைச்சிருக்கேன். ஸோ நைட்டுக்கு வந்து நம்ம டின்னருக்கு தோசை ரெடி பண்ணிடலாம். இப்போது நம்ம தோசைக்கு தேவையான சட்னி பார்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து முருங்கைக்கீரை சட்னி பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா, 3/4 கப்பு தேங்காய், 2 பச்சை மிளகாய், பொட்டுக்கடலை, 1 பல்லு பூண்டு, ஒரு 1/4 கப்பு முருங்கைக்கீரை, உப்பு. இந்த உப்பும் பச்சை மிளகாய் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு வந்து தேங்காய் போட்டுக்கிறேன். இது பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கூட்டியே குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க பச்சை மிளகாவை. 1/4 கப்பு பொட்டுக்கடலை, ஒரு பல்லு பூண்டு, வந்து முருங்கைக்கீரை போட போகிறோம். ஒரு 1/4 கப்பு முருங்கைக்கீரை, சட்னிக்கு தேவையான உப்பு. உங்களுக்கு உப்பு வந்து கொஞ்சம் கூட வேணும் இல்லை கம்மியாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. சட்னிக்கு தேவையான தண்ணி ஊற்றி நம்ம வந்து அரைக்க போகிறோம். சட்னி ரெடி ஆயிடுச்சு. வாங்க இப்போ நம்ம தோசை ரெடி பண்ணிடலாம். 1 மணி நேரம் ஆயிடுச்சு. மாவு பொங்கியிருக்கான்னு பார்க்கலாம். பாருங்க, மாவு நல்லா வந்து புளிச்சிருச்சு. பாருங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு மாவு. இதில் வந்து நான் காலையில் அரைக்கும் போது உப்பு போடல, அதனால நான் வந்து இப்போ உப்பு போட்டு நல்லா கலந்துக்கலாம். இப்போ தோசை ஊற்றிக்கலாம். பாருங்க, கல் நல்லா சூடாயிடுச்சு. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ தோசை ஊற்றியாச்சு. பாருங்க, நல்லா அழகாக வருது. இல்லை நம்ம வந்து வரகு, கொள்ளு, கொஞ்சம் வெந்தயம், அப்புறம் கொஞ்சோண்டு உளுந்து போட்டிருக்கோம். ஸோ இது வந்து உங்களுக்கு பிளட் ப்ரெஷர் குறைக்கிறதுக்கும் நல்லா யூஸ் ஆகும். பாருங்க, நமக்கு தோசை நல்லா அழகாக வந்திருக்கு. பாருங்க, நம்ம அரிசி எதுவுமே யூஸ் பண்ணலை. பாருங்க, நல்லா ஒரு பக்கம் வெந்துடுச்சு. நான் வந்து திருப்பி போட போகிறேன். பாருங்க, சூப்பராக இருக்குது. பாருங்க, நம்ம அரிசி போடாமே இதில் நல்லா வந்து கிறிஸ்பியாக இருக்குது.
சட்னி வந்து முருங்கைக்கீரை சட்னி பண்ணியிருக்கோம். ஸோ அதுவும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ தோசை நல்லா வெந்துடுச்சு. ஸோ நான் எடுத்துட போகிறேன். நம்ம பிளேட்டிங் பண்ணிடலாம். பாருங்கள், சூப்பரான ஹெல்த்தியான பனிவரகும் கொள்ளும் கலந்து தோசை ரெடி ஆயிடுச்சு. அது கூட நமக்கு வந்து ஹெல்த்தியான முருங்கைக்கீரை சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி எல்லாரும் சூப்பராக அசத்துங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன்.